வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல முட்டை யூஸ் பண்ணி சூப்பரான முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த முட்டை ரோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம், அதனால கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஆயில் தேவைப்படும். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலாஸ்லாம் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதோட சேர்த்திக்கலாம். ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம், அதனால அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், அப்பதான் முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு திருப்பி விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ அதே எண்ணெயில 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். அது நல்லா வந்து எண்ணெயில ஃப்ரை ஆகணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா வந்து வதங்கிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா கிறிஸ்பியா ஆகணும், அப்பதான் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க தக்காளியை ஆட் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம், அப்பதான் நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இந்த மிக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம பொரிச்சு வச்சிருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டையை ஒன்னொன்னா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ லைட்டா வந்து அந்த முட்டை மேல அந்த மசாலாஸ்லாம் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா நம்மளோட சூப்பரான முட்டை ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த முட்டை ரோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.